எட்டிமலம் சரியில்லை துளசி கதாபாத்திரம் நடிச்சுற நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்க இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யம் தகவல்களை இப்போ நேரில் பார்க்கலாம். கெட்டிமலம் சீரியலில் துளசி கதாபாத்திரம் நடிச்சுற நடிகையுடைய ரியல் நேம் ஷாயா சிங். இவங்க கர்நாடக மாநிலம் பெங்களூரில் தாங்க பிறந்திருக்காங்க. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூரில் தாங்க. இவங்களுடைய அப்பா பேர் கோபால் சிங், அம்மா பேர் சமன்லதா சிங். இவங்களுக்கு லலித்குமார் சிங் அப்படின்ற ஒரு பிரதர் இருக்காருங்க. இவங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய லூர்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், உருது, கன்னடம் என பல மொழியில் பேச தெரியுமாங்க. இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறது உங்கள் அம்மா தாங்க. இவங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், இவங்களுடைய கெரியராக இருக்குமே, இவங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாத்துக்குமே ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறது உங்களுடைய அம்மா தாங்க. 2000 ஆண்டு வெளியான முன்னணி திரைப்படத்தின் மூலமாக கன்னட திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் ஷாயா சிங். இவங்க இந்த திரைப்படத்துக்கு பிறகு சிட்டே, ராஷ்டிரிய ரகிதே, குட்டு, துண்டாட்டா, பாலஹிட்டு, ஒலேஹே பா, பிரதிரிஸ்லே பெங்கி என பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இதில் சிட்டே திரைப்படத்தில் நடிச்சதுக்காக ஷாயா சிங் உங்களுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வாங்கினாங்க. தமிழில் திருடா திருடி திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நடிகையாக அறிமுகமானாங்க. இந்த திரைப்படத்தில் வர்ற மன்மதராசா பாடலுக்கு இவங்க ஆடிய டான்ஸ் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியான திருப்பாச்சி திரைப்படத்தில் கும்பிட போனது குறுக்கே வந்ததடா அப்படிங்கிற பாடலுக்கும் இவங்க தாங்க டான்ஸ் ஆடியிருந்தாங்க. அதே மாதிரி சியாம் விக்ரம் நடிப்பில் வெளியான அருள் திரைப்படத்தில் மருதமலா அடிவார் அப்படிங்கிற பாடல்லையும் ஷாயா சிங் அவங்க டான்ஸ் ஆடியிருந்தாங்க. இப்படி பல ஹிட்டான பாடல்களுக்கெல்லாம் ஷாயா சிங் அவங்க டான்ஸ் ஆடியிருக்காங்க. திருடா திருடி திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஆனந்தபுரத்தை வீடு அப்படிங்கிற திரைப்படத்துலையும் ஷாயா சிங் அவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் தான் சீரியல் நடிகர் கிருஷ்ணா அவர்கள் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்கு பழக்கம் ஏற்பட்டு பின் காதலாக மாறியதுங்க. இவங்க ரெண்டு காதலிச்சு தாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஷாயா சிங்கும் கிருஷ்ணாவும் காதலிச்சு பெற்றோர் சமூகத்துடன் 2014ஆம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கிருஷ்ணா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் டெல்லி, பெங்களூர் பகுதியிலாம் இருந்திருக்காராம். அதனால் அவருக்கும் ஹிந்தி பேச தெரியுமாங்க. வெள்ளித்திரை அப்படிங்கிறத தாண்டி சின்னத்திரையிலையும் கியூட் கபுளாக இவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, சின்னத்திரையில் ரன் அப்படிங்கிற சீரியலில் கிருஷ்ணாவும் ஷாயா சிங்கும் ஃபேராக நடிச்சிருக்காங்க. ஷாயா சிங் வெள்ளித்திரையில் அடுத்தடுத்து திரைப்படங்கள் நடித்து ஜொலிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு சரியான பட வாய்ப்பு கிடைக்காதனால சின்னத்திரையில் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்காக சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானாங்க. இந்த சீரியலுக்கு பிறகு பூவா தலையா, ரன், மதுரை சிஸ்டர் என பல சீரியல் நடிச்சிருக்காங்க. சின்னத்திரையில் வெள்ளி கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வெள்ளித்திரையை காட்டி சின்னத்திரையில் தாங்க பிரபலத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, சீரியலில் இவங்க ஒவ்வொரு கேரக்டரும் செலக்ட் பண்ணி நடிக்கிறத பார்க்கும்போது இவங்க நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் சீரியலில் இவங்க தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. தற்சமைக்கும் பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்ட் ஆக்கிட்டு இருக்க கெட்டிமலம் சீரியலில் துளசி கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஷாயா சிங்கனுடைய கணவர் கிருஷ்ணாவும் தெய்வமகள் சீரியலில் பிரகாஷ் கதாபாத்திரம் நடிச்ச முதலும் மிகவும் பிரபலமானார். சுந்தரி சீரியலில் வெற்றி அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருந்தாருங்க. உப்பு புளிக்காரம் அப்படிங்கிற வெப் சீரியலையும் கிருஷ்ணா அவர்கள் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காரு. இளமை தாராய திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. பவர் பாண்டிய திரைப்படத்தில் நடிகர் ராஜகண்ணனுடைய மருமகள் கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. கதிர்வேலன் காதலும் திரைப்படத்தில் உதயநிதி ஸ்டாலினுடைய அக்கா கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. இப்படி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழி திரைப்படங்களையும் சீரியல்லையும் பிஸியாக நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. சாகும் வரைக்கும் சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஷாயா சிங்குடைய ஆசையாங்க. எட்டிமன்றம் சீரியல் இவங்களுக்கு சூப்பர் ஹிட் சீரியலாக அமையணும் அப்படின்னு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம Red Apple 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.